Poem The Castle by Edwin Muir, 12th English, Unit 1. Now we are going to see about the author. About the author. Edwin Muir, 1887 to 1959, was a renowned Scottish poet, novelist, translator, and critic. He was remembered for his vivid poetry. He began writing poetry at a relatively old age, and over the course of several years worked out an individual philosophical style for which he gained recognition later in his life. First poems and chorus of the newly dead contain Muir's initial attempts. Muir's later collections include variations on a time theme, The Narrow Place, The Voyage and Other Poems, The Labyrinth, and One Foot in Eden. About the authorல என்ன சொல்றாங்க பார்ப்போம். எட்வின் முயிர் அவர் வாழ்ந்த காலம் 1887 to 1959 was a renowned Scottish poet. அவர் வந்து ஒரு ஸ்காட்லாந்தை சேர்ந்த ஒரு புகழ்பெற்ற ஒரு போயட், கவிஞர் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நாவலிஸ்ட், ஒரு நாவல் ஆசிரியர், டிரான்ஸ்லேட்டர்னா மொழிபெயர்ப்பாளர், அண்ட் கிரிட்டிக், ஒரு விமர்சகராகவும் அவர் வந்து இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. He was remembered for his vivid poetry. அவருடைய தெளிவான போயமால எல்லாராலையும் அறியப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. He began writing poetry at a relatively old age. தன்னுடைய வயதான காலத்தில் தான் அவர் வந்து போயமை எழுத தொடங்கி இருக்கிறாருன்னு சொல்றாங்க. And over the course of several years worked out an individual. பல வருஷமா தனி மனிதனாகவே தன்னுடைய வேலைகள்லாம் அவர் செய்திருக்கிறாரு. போயம் எழுதுற வேலை மற்றும் அவருடைய வேலைகள் எல்லாவற்றையும் தனி மனிதனாகவே அவர் செய்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. பிலாசபிக்கல் ஸ்டைல் அப்படின்னா ஒரு தத்துவ நடைன்னு சொல்லுவாங்க. ஃபார் விச் ஹி கெயின் ரெகக்னிஷன் லேட்டர் இன் ஹிஸ் லைஃப். தன்னுடைய பிற்கால வாழ்க்கையில தான் அவருடைய தத்துவ நடைக்கான ஒரு அங்கீகாரத்தை வந்து அவருக்கு கிடைச்சிருக்கு, அங்கீகாரம் வந்து அவருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் போயம்ஸ் அண்ட் கோரஸ் ஆஃப் த நியூலி டெட் கண்டெயின் நியூஸ் இனிஷியல் அட்டம்ஸ். தொடக்க காலத்தில் அவருடைய ஃபர்ஸ்ட் போயம்ஸ் அண்ட் கோரஸ் ஆஃப் த நியூலி டெட் இதெல்லாம் வந்து அவருடைய தொடக்க கால அட்டம்ஸாக இருந்தது, அவருடைய படைப்புகளாக இருந்தது. மியூஸ் லேட்டர் கலெக்ஷன்ஸ் இன்க்ளூட் வேரியேஷன்ஸ் ஆன் அ டைம் தீம், The Narrow Place, The Voyage and Other Poem, The Labyrinth and One Foot Eden இதெல்லாம் வந்து பிற்கால படைப்புகளாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. தேங்க்யூ.